எமக்காக மறுத்து போன எம்மறவர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் வாரத்தில் 6வது நாளை வடமராட்சி கிழக்கு செம்பியம்பற்று தெற்கு புனித ஜூதாதேவு ஆலயத்தில் விளக்கேற்றி அவர்களுக்கான அஞ்சலியை செய்திருந்தோம். கடந்த 5 நாட்களாக முள்ளிவாய்க்கால் உரிமை கஞ்சியை உணர்வுள்ள மக்களாக அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு நாங்கள் பல்வேறு இடங்களிலே சென்று இந்த உரிமை கஞ்சியினை வழங்கியிருந்தோம். இன்று 6வது நாளை நாங்கள் விளக்கேற்றி ஆலயத்திலே அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய மௌன அஞ்சலி செய்து சபித்திருந்தோம். நாளைய நாள் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் மண்ணில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் அவர்களுக்கான அஞ்சலியை நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு அமைப்புகளினால் பேருந்துகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவரும் இந்த பேருந்திலே பயணித்து அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஒன்று கூடி எமக்காக இறந்து போன எமது உறவுகளை நாங்கள் அந்த இடத்திலே நினைவு கூர்ந்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் அங்கே வழங்க வேண்டும். அனைவரும் அந்த இடத்திலே ஒன்று கூடுங்கள். நிச்சயமாக நாளைய நாள் 10:30 மணிக்கு அங்கே பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு முள்ளிவாய்க்கால் மண்ணில் அந்த நிகழ்வானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அனைவரும் திரண்டு அந்த இடத்திற்கு ஒன்று கூடுங்கள். வரலாறு என்பது வரலாறாக பதியப்பட வேண்டும். வரலாறு என்பது அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும். வரலாறை நாங்கள் மாற்ற முடியாது, வரலாறை நாங்கள் அழிக்க முடியாது, வரலாற்றை நாங்கள் வேறு பிரிவுகளில் பரப்ப முடியாது. வரலாற்றை வரலாறாக பரப்புவதற்கு வரலாற்றை வரலாறாக நாங்கள் முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறை எங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நாங்கள் பட்ட துன்ப வேதனைகளையும் நாளாந்தம் அந்த காலத்திலே எங்களுடைய உறவுகள் பட்ட வேதனைகள் துன்பங்கள் ஒரு நேர பசிக்கு எவ்வளவு போராடினார்கள் என்பதை அடுத்த தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு அனைவரும் ஒன்று திரண்டு அனைவரும் ஒற்றுமை உள்ளவர்களாக இன மத கட்சி வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒன்று திரண்டு முள்ளிவாய்க்கால் மண்ணில் எம்மறவர்களுக்காக நாங்கள் ஒற்றுமையாக இந்த நினைவேந்தலை செய்வதற்கு அனைவரும் அணிதிரள்வோம். நாளைய தலைமுறைகள் இந்த முள்ளிவாய்க்கால் மே 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளை எழுச்சிகரமாக நாளைய தலைமுறைகள் அடுத்த கட்டத்தில் சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்றால் இன்று நாங்கள் அவர்களுக்கான அத்திவாரத்தை இட வேண்டும். ஆகவே அனைவரும் நாளைய நாள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் அணிதிரளுமாறு நம்முடைய வலையொலியின் சார்பில் உங்களை நாங்கள் அன்போடு கேட்டு நிற்கின்றோம். இன்னுமாக நாளைய நாள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாழ்க தமிழ், வளர்க நம் தேசம், ஓங்குகம் புகழ். நன்றி, வணக்கம்.